அத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூட்டவர்கள் கோடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வனே பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை துன்பமே வாழ்க்கைன்னு என் மகன் உட்காந்துருக்கா அத்தா ஈஸ்வரி வா வாய்ட்டு கூப்பிடுதாயி வாத்தான்னு கூப்பிடு ஏழை மகளுக்கு இறங்கி வாத்தான்னு கூப்பிடு உங்க குரல் கேட்கணும் அம்மாவுக்கு அத்தா ஈஸ்வரி தாயி வா அத்தா மனம் உருகி நிம்மதியை கொடுக்க வரணும் அத்தா ஏத்தா என் வாழ்க்கையில கண்ணீர் அம்மனமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அத்தா அத்தா ஈஸ்வரி ஏழை மக கண் திறந்து பார்க்க மாட்டியாடி தாயி மன நிம்மதியை கொடு மன நிறைவை கொடு யார் எது பண்ணியிருந்தாலும் என் தாய் தீர்த்து வச்சு என் மகளை வாழ வைப்பின் நம்பிக்கையோடு வந்து உட்காந்துக்க சொல்லுது அத்தா எந்த கட்டாக இருந்தாலும் அவுத்தறி எந்த செய்வனையாக இருந்தாலும் அவுத்தறி எந்த பில்லி சூனியமாக இருந்தாலும் அவுத்தறி ஆத்தா உன்னால் முடியாத கட்டு எதுவுமே இல்லை என் மகளுக்கு இந்த இடத்துல விலகிச்சுட்டு இருக்கணும் ஆத்தா ஈஸ்வரி கட்ட அவுத்தறிஞ்சிட்டு வாடி தாயி ஆத்தா அள்ளும் பகல் தெய்வமே கெதின்னு சொல்கிறான் மகன் ஆத்தா ஈஸ்வரி தாயி வா ஆத்தா தாயி ஏழை மகன் போடியா என் தாய் ஆத்தா ஈஸ்வரி கட்ட அவுத்தறிஞ்சிட்டு வாடி அந்த மகன் கண்ணீரும் வேதனைந்தேனே வந்து உட்காந்துருக்கா அந்த மகளுக்கு என் காக்க வைக்கிற உடனே கும்பிட்ட மகதேனே வா ஆத்தா ஈஸ்வரி ஓ எல்லையில இருந்து வந்த மகதேனே நீ தாய் வா அவுத்தறிஞ்சிட்டு வாடி தாய் வச்சவோ பெரிய ஆளு தாய் நீ பெரிய ஆளு வா ஏன் தாய் அந்த மகளை முடக்கிக்கிட்டே இருக்க ஆத்தா ஈஸ்வரி தாய் வா கருவறைக்கு காட்சியாக வந்து அந்த மக கட்ட அவுத்தறிஞ்சிட்டு அந்த மகளுக்கு யாரும் எதுவும் பண்ணியிருக்காங்களா இல்லை விதிப்படி நடந்துக்கிட்டு இருக்கா ஆத்தா ஈஸ்வரி உனக்கு தெரியாது எதுவுமே இல்லைவா அவுத்தறித்தா ஒன்று நல்லா வாய்ட்டு கூப்பிடுதாய் அம்மாவணி ஆத்தா ஈஸ்வரி தாய் ஆத்தா ஈஸ்வரி இறங்கி வாடி அந்த ஏழை மகளுக்கு வா ஓடியா கட்ட அவுத்தறியா ஓடியா கட்டுன நாளையிலிருந்து அந்த அரசனை கண்ணீர் மட்டும்தான் உனக்கு சொந்தம் சரியா நிம்மதினா என்னன்னு கேட்கணும் 10 நாள் நிம்மதியா வாழ்ந்த சரித்திரம் இல்லை சரியா கஷ்டமும் துன்பமும் விரட்டி அடிக்குதுதா ஓ அங்காளி பங்காளி அடுத்த வீடு அண்டுன வீடு கூட எதிரியாத்தே இருக்கணும் உனக்கு யாருமே உறவாகவே இருக்க மாட்டாக உன்ட்ட சரியா தாயி கொஞ்ச நாள் இப்போ மன நிம்மதியில் படுத்தாவே மனையில் தூக்கம் இல்லை சரியா என்ன பண்ணுறது யார்கிட்ட போகிறதுன்னு தெரியலை வம்பு வழக்கு தானாத்தே வருது ஏன் வருது எதுக்கு வருதுன்னே தெரியலை சரியா தாயி நிம்மதினா என்னன்னு விரல் விட்டு என்ற நாளாத்தே இருக்குது சந்தோஷமாக சமைச்சோம் சாப்பிட்டோம் படுத்தோம்னு கிடையாது சரியா தாயி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தி கூட சண்டை வந்துச்சு ஞாபகம் இருக்கா சண்டை வந்துச்சு அதே உள்ளாளா வெளியாளா உள்ளாட்டே சரியா அவ சில பல வேலையெல்லாம் உனக்கு செஞ்சிருக்கா உன் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போகணும்னு சொல்லி சரியாத்தா நீ தாயிட்ட ஒப்படைச்சிட்ட சரியா நீ என்னைக்குமே நீ இருக்கிற நீங்கள்ன்ட்டு போயிடுவ உண்மையா நீ ஒரு பெண் தெய்வத்தை வணங்கி வர்ற சரியா அதுகிட்ட மட்டும்தே ஒப்படைப்ப நான் யார்கிட்டையும் போய் சொல்லி அழுக முடியாது எனக்கு நான் சாதி இருந்து சனம் வந்து அனாதைன்ட்டேன் சரியா சொல்லி அழுக நாதி இல்லாத மகதாயி உன்னட்டத்தையும் சொல்லி அழுக முடியும் நீ இருந்தால் அநியாய அக்கிரமம் செய்கிறவளை கேட்டுக்க என்னை யாரு பறக்க பறக்க என்னைய பண்ணுறவளை நீ பார்க்க மாட்டியான்னு கேட்டுட்ட சரியா நீ பாப்பேன் நம்பிக்கையோடதே இந்த மக வாழ்ந்துட்டு இருக்கீன்னு சொல்லிட்டேன் சரியா என் பிள்ளைகளுக்கு மன நிம்மதியை கொடு கை நிறையா வருமானத்தை கொடு கிரகக்காரையும் போட்டு ஏற சனி என் பிள்ளைக்கு மூத்தவளைக்கு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு உண்மையா தெரியுமா தெரியாதா கிரகக்காரை போட்டு ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன் சரியா எங்கே போனாலும் என் பிள்ளை ஒரு இடத்துல உட்காந்து சம்பாரிச்சு நிம்மதியாக வந்ததில்ல உண்மையா இல்லை அது இல்லை நிரந்தரமா எங்கனையும் சம்பாரிச்சதில்ல நிம்மதி இல்லதா என் பிள்ளைக்கு அதே கரக்காரை நடக்கிறதுனாலே சொல்றேன் எதுனாலையும் நீ தெரியலன்னு சொன்னீல அதே தாயி என் பிள்ளை ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு குச்சை எழுப்பி தானும் ஒரு அரசனா நின்று கல்யாணம் பண்ணணுமே எல்லாரும் எங்களுக்கு முன்னாடி பிச்சை எடுத்த குடும்பம் கூட இன்னைக்கு பங்கலாம் உண்மையா தாயி என் தாயி பங்களா கட்டி இன்னைக்கு அதுக்கு வாழ்றப்ப நான் குடியிருக்கிறது சரியான குச்சி கூட இல்லாமல் பொண்ணு கேட்டி எங்கே போவின்னு கேட்டி அழுதியா யார்கிட்ட போய் நான் போகிறது ஏளனமாக பேசுகிறாளே ஏளனமாக என்னை நினைக்கிறப்ப என் மனசெல்லாம் வலிக்குது உழைச்சி கஞ்சியை குடிக்கிற அளவுக்கு என் நிலைமை கொண்டாந்து விட்டுருக்குது சரியா தாயி உழைச்சும் குடிச்சு நிம்மதியில் படுத்தாவும் தூக்கம் இல்லை வம்பு எங்கே உழைக்க போனால் கூட அங்கே 2 எதிரி வந்து உட்காந்துருக்கோம் சரியா எங்கே விரப்புட்டு போனாலும் எதிரிகளை தான் முடிச்சுட்டு போகிறேன் உண்மையா இந்த சனியை மூஞ்சில் முடிச்சாவே விடியாண்டு போறியா எதுக்கையே வந்துச்சேன்னு மொத்தம் மறைச்சிக்கிட்டு போவியா எங்கே போனாலும் இந்த சித்திரவதையான்னு கேட்குற சரியா உழைக்கவும் முடியலை ஒரு இடத்துல படுக்கவும் முடியலை சொல்லுதாயி ஆமா உண்மைதான் சாமி நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் என்ன பண்றது யார்கிட்ட போய் சொல்லி அழுகிறதுன்னு தெரியாமதே என் மகன் இங்க வந்து அம்மா
ஏதா நீ இருக்கிறேல நீ கேட்க மாட்டியா? ஏன் எங்களுக்கு நிம்மதியாக கொடுக்க வேண்டாம்? நான் என்ன பாவம் செஞ்சா பொண்ணா பிறந்துன்னு கேட்டியா? பாவமாக செஞ்சு நான் உண்டு வேணும். யாருக்கு இன்ன வரை கடுகளவு துரோகம் நினச்சதில்ல இந்த மக. உண்மையா? யாரு குடியே கெடுத்ததில்ல, யாரு வாழ்க்கையிலையும் நான் போய் நின்றதில்லை. தா உண்டு தா வேலை உண்டுன்னு இருந்தால் குடிப்பில்லைன்னா பட்டினியாக கிடந்த நாள் கூட இருக்குது. ஆனால் யார்கிட்டையும் போய் வம்பு வழக்கு தானாக போனது கிடையாது. ஆனால் எல்லாரும் என்னையத்தையும் சீண்டி பார்க்குறாங்க. எதுக்கு பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சுற்றி சுற்றி வேடிக்கையாகத்தே தான் தெரியுறாங்க எல்லாரும். இங்கிட்டு கண்டது அங்கிட்டு சொல்லி, அங்கிட்டு கண்டது இங்கிட்டு சொல்லி என் பிள்ளைய வேடிக்கையாகத்தையும் தெரியுறாங்க. சரட்டுன்னு ஒன்றா நின்று வேடிக்கையதையும் பார்க்குறாங்க வீதியில் நின்று. ஆனால் என் பிள்ளை கையாமையான்னு கத்திட்டு எல்லாம் இருந்தால் தெய்வம் தான் கேட்கட்டு போ அப்படின்ட்டு என் பிள்ளை கண்ணீரோடு வந்து உட்காந்துரும். சரியா? இந்த தாய்கிட்ட நீ இப்போ என்ன வரம் கேட்டு வந்து அந்த வரத்தை கேட்டு வாங்கத்தா. என் பிள்ளைகளுக்கு நல்ல வழியாக காட்டணும். 2 கண்ணு இருக்கு, 2 கண்ணே நல்லபடியாக வச்சிருக்கேன். 2 கண்ணையும் அதுக்கு கை கால் சோத்தை கொடுக்கணும். வந்து அதோட வீட்டை வந்து எதுவும் நீங்கள் தான் முன்னால் நிற்கணும். அது கேட்ட தலைமாட்டில் நான் நிற்கிறேத்தா. சரியா? என் பிள்ளைகளுக்கு நீண்டேத்தா எல்லாமே சொல்லிட்டே இல்லை. உன்கிட்ட ஒப்படைச்சின்னு சொன்னியா இல்லையா? என்கிட்ட வரப்ப நீ என்ன சொல்லிட்டு வந்த? ஆத்தா என் பிள்ளைய ஓம் பிள்ளை என் பிள்ளைன்னு நான் பெற்றது மட்டும்தே, அது நல்லா இருக்கணும், அந்த இடத்துல எதிரிகளுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு சொன்னியா? நீ தேத்தா எனக்கு நல்லது செய்யணும். யார்கிட்டத்தான் போய் சொல்லி அம்மான்னு உன்னைத்தேனே கூப்பிட்டி இந்த தாய்க்கு தாயா நீண்டேந்தா இருக்கணும்னு சொன்னிலத்தா. இந்த தாய் சத்தியாவை கட்டுப்பட்டு என் மக தலையில் இருக்க பாரத்தை இறக்கி அத்தா மழை போல மலையை தூக்கி தலையில் வச்ச மாதிரி இருக்கு. எனக்கு பனி போல ஆகிக்கூடிய என் குடும்பத்தின் கேட்டையா? இந்த தாய் பணியாகி கொடுக்குற முடிதாயி சொல்லுன்னா சொல்லி கொடுக்கா. எல்லாம் நல்லா சொல்லி பிள்ளைக்கு சொல்லிட்டு கொடு. எல்லாமே வச்சு கொடுப்பா. அப்படின்னு சொல்லிட்டாள் இவ்வளோ கஷ்டத்தையும். ஈடு கட்டுறதுலாம் கேட்கணும்ல சட்டினா. அது சொன்னால அத்தா நீ எதை கேட்டீங்கன்னு சொன்னால